எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, நிலவை தொலைத்தவர்கள். நிலவை தொலைத்தவர்கள். ஏதோ வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி கிணத்தை காணும் சார் அப்படின்னு வந்து கேட்பார்ல ஒரு படத்துல, சார் எங்க ஊர்ல கிணத்தை காணும், நான் தோணுன கிணத்தை. அது மாதிரி நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை தொலைத்தவர்கள் யார் என்றால் நாம தான். 30 வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் நிலவை தொலைத்தவர்கள். ஒத்துக்கொண்டால் நீங்க கை தட்டலாம். நம்ம எல்லாருமே நிலவை தொலைச்சோம். அப்ப 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க நிலவை கண்டுபிடிச்சா வச்சிருக்காங்க. அவங்க நிலவை பார்த்ததே இல்லை. 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க நிலாவை பார்த்திருக்கிறோம், நிலாவோட பழகி இருக்கிறோம், நிலாவோடு புழங்கி இருக்கிறோம், நிலாவோடு பேசி இருக்கிறோம், நிலாவை பற்றி பாடி இருக்கிறோம், நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்க நிலாவை முழுமையாக ஒரு 5 நிமிஷம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனை மாதம் ஆயிடுச்சு, எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது. நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்ததற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நம் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டான் சோறு சாப்பிட்டோம், நிலாச்சோறு சாப்பிட்டோம். நிலா நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். நிலாங்கிறது ஏதோ பூமியினுடைய ஒரு துணைக்கோள் தான். ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம பிறந்து கை குழந்தையா இருக்கும் போதே அம்மா எதை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காமிச்சுதான் சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடு வீட்டில் வை, நல்ல துதி செய். இந்த பாட்டுல மறந்துட்டீங்கல்ல? அப்ப எல்லாருமே பாலியத்தை தொலைச்சிட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லி நிலா வேகமா வரணுமா, நிக்காம வரணுமா, எதுக்கு மழை இருந்ததுன்னா அது மேல ஏறி இறங்கி மதுரைக்கு போய் மல்லிகைப்பூ வேற வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு நம்மளுக்காக நிலா பிரேயர் பண்ணணுமா. எப்படி எல்லாம் கற்பனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. எங்கேயோ இருக்கிற நிலாவை இங்க கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டினாங்க. இன்னைக்கு நிலாவுக்கே போய் சாப்பாடு ஊட்டுகிற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. ஆனா யாரை காமிச்சு சோறு ஊட்டுறாங்க? அடுத்த தலைமுறை ஒன்னும் பிரச்சனை இல்லை, மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டா சிங்சாங்கோ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியோ அது பாட்டுக்கு உருண்டுகிட்டு இருக்கும். இது வாயில என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாம ஆவாங்கிக்கிட்டே இருக்கும். கல்யாண வீட்டுல சாப்பிடும் போது கூட பந்தியில உட்காந்து பிள்ளைய அப்படி உட்கார வச்சு மொபைல் ஆன் பண்ணி வச்சிடறாங்க. ஏங்க இங்கேயாவது அவனா சாப்பிட மாட்டானாங்க, 4 பேரை பார்த்து. அப்படிலாம் அவன் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட பரம்பரையில நாங்க வரல. யாரு மூஞ்சிலையும் அவன் முழிக்க மாட்டான், மொபைல் மூஞ்சில மட்டும்தான் முழிப்பான். அவன் பாட்டுக்கு என்ன வைக்கிறோமோ சாப்பிட்டுட்டு வந்துருவான். என்னங்க என்ன சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைக்கு தெரியல, அது சாப்பாடு தானாலும் தெரியல. எதை கொடுத்தாலும் அது வாலி உள்ளி கிரைண்டர்ல போட்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கு மொபைல் பார்த்தா போதும். அதனாலதான் அவங்களுடைய உடல் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையே இல்லை. அதை உணர்ந்து சாப்பிட்டா தானே இது தனக்கு பிடிச்ச உணவா பிடிக்காத உணவா, இது தனக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா, எதுவுமே இல்லை. மொபைலை தூக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்து இருக்கிறோம். என்னைக்காவது நிலாவை காமிச்சு இதுதான் பௌர்ணமி, இதுதான் நிலான்னு நிலா குறித்த விஷயங்களை நினைவுகளை என்றைக்காவது அவர்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? நாம தான் நாமளே நிலாவை தொலைச்சிட்டோம்.